Hi, good morning. So இன்னைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். So hi, I'm Dr. Srigireesh, Plastic Surgeon, Sirpi Aesthetics. So இன்னைக்கு ஒரு டே நம்ம சிற்பி ஏஸ்தெட்டிக்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு மேஜர் ப்ரொசீஜர் இருக்குது, ஜென்ரல் அனஸ்தீசியாவில் பண்ண போகிறோம். ஒரு 2 மைனர் ப்ரொசீஜர்ஸ், தென் ஓபி கன்சல்டேஷன்ஸ். ஸோ வாங்க என்ன ப்ராசஸ், எங்களோட லைஃப் ஒரு நாளில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிடலாம். ஆப்ரேஷன் தேட்டரில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு சர்ஜிக்கல் ப்ராசஸ் பார்க்க போகிறீங்க. அது முடிச்சுட்டு வில் கம் பேக் டு தி ஓபி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு பேக்கில் வந்து லைப்போமா, ஒரு 10 சென்டிமீட்டர் லைப்போமா. ஸோ இது வந்து ஜென்ரல் அனஸ்தீசியாவில் நாங்கள் எடுக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ we are going to turn the patient into prone position. ஏன்னா பின்னாடி இருக்குது. புஷ்பா நீதான். ஸோ எல்லோரும் எல்லா வேலையும் செய்யணும். அனஸ்தட்டிஸ்டாக இருக்கட்டும், சர்ஜனாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும். ஸோ ஆப்ரேஷன் தியேட்டரில் கோஆர்டினேட்டட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாட்டம் ஷீட் கொடு. ஸோ now we have completed the procedure. ஸோ ப்ரொசீஜர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, போஸ்ட் சர்ஜரி ட்ரெஸ்ஸிங் அண்ட் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணல, கரெக்டாக நம்ம கேர் கொடுக்கலன்னா we can get some collection. அப்போ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஹீலிங்கை வந்து ஃபர்தராக டிலே பண்ணும். அதனால் பேஷண்ட் ஒர்க்கு ரெஸ்யூம் பண்ணுறது ஃபர்தராக டிலே ஆகும். இப்போ ப்ரொசீஜர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் we are going to the OP. மேலே என்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பார்ஸாக இருந்த மாதிரி இருக்குது. பட் நல்லா ஷெட், எல்லாமே ஷெட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 99% ஆஃப் ஃபாலிகல்ஸ் ஒர்க் ஆகுது. நைஸ். ஃபோட்டோ மட்டும் எடுத்துடலாமா சார்? ஃபோட்டோ எடுத்துகிட்டு பண்ணிக்கலாமா? So in between the cases, in between the consultation, when I have time, so mostly I would be doing the clinic management. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன கிளினிக் கம் ஹாஸ்பிட்டல்னால பேமெண்ட்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து we'll have to ask them work. சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். கண்டென்ட் க்ரியேஷன்ஸு, இது இல்லாமல் வந்து வெப்சைட்டை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். Now I operate in few other hospitals outside, cosmetic surgery and few trauma as well. So now I have a request of ஒரு கைனகோமாஸ்டியா சர்ஜரி வந்து பாலக்காடில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்திருக்கு. I am going to discuss about that case. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்க்கு போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்டு ஃபாலோ அப் பண்ணியிருக்காங்க. we are giving PRP injection. அந்த ப்ராசஸ் எப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். மாறி மாறி ஒரே ஓகே. அதுக்கு முன்னாடியே ப்ரொசீஜர் பற்றி நான் கன்ஃபர்மேஷன் பண்ணேன். ஏன்னா பேஷண்ட் வந்து ஷி வாண்ட்ஸ் டைரக்ட்லி டு கம் have surgery,
கோ பை சேம் டே ஒரு நெக்ஸ்ட் டே, அதனால் அது ஒன்று இருக்குது. சரியா, சரி பாருங்க. பேஷண்ட் வந்திருக்காங்கன்னா ஓகே, ஒரு கன்சல்டேஷன் இருக்குது. அந்த கன்சல்டேஷனை பார்த்துட்டு அடுத்து என்ன அப்டேட்டுங்கிறத பார்ப்போம். நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு. பேஷண்ட் கீழே ஓகேவா? ஃபைனா? சரி, கீழே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஹாய் மேம். ஹாய் சார். ஓஷி, எப்படி இருக்கீங்க தம்பி? ஓகேவா? என்னாச்சு அந்த ஜிஎஃப்சி? ஆர்டர் போட்டுருக்கேன். இன்னைக்கு காலைல வந்து போட்டுருக்கிட்டு இருந்தேன். இல்லை சார், ஆர்டர் போடல சார். பேமெண்ட் மேலே எழுதி கொடுத்துருக்கேன், எழுதி வச்சிருக்கேன் நான். என்கிட்ட அந்த ப்ராப்ளம் சொன்னால் நீங்கள் என்கிட்ட நான் பண்ணிட்டு பண்ணலப்பா. சரிங்க சார், மேலே கொடுத்துருக்காரு சார். அவங்க அதான் சார், நான் 4-5 முறை கூப்பிட்டேன். செக் பண்ணி பாருங்க. இல்லை காலையில் செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் வரல. ஸ்டாக்லாம் எடுத்துட்டீங்களா? என்னது இது பாக்ஸு? ஓகே, இது ஏன் சின்ன டப்பாவாயிருச்சு இப்போ? இது இப்படிதான் இருக்குமா? இது பெருசாக இருக்குல்ல? ஸோ எஸ், லன்ச் டைம் 3 o'clock. ஸோ பார்ப்போம். ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் ஐஓ ஃப்ளூயிட் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. ஐ ஹேவ் மை லன்ச் இன்கம். Third procedure of the day. So இந்த பேஷண்ட்க்கு வந்து acne scar. So now we are planning to do subcision கூட PRP injection along with microneedling. ஸோ இது கூடவே இந்த பேஷண்ட் வந்து she asked for a glutathione injection. ஸோ அதோட IV drip தெரப்பியும் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த சப்சிஷன் இதெல்லாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஃபீவரிஷாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூ லெட் அஸ் நோ. நான் ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் மட்டும் தரேன் பெயினுக்காக. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ வி ஆர் கோயிங் டு டூ ஒரு ஸ்வெல்லிங் எக்ஸிஷன். செபேஷியஸ் சிஸ்ட் எக்ஸிஷன் வந்து ஃபேஸில் இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ரிலாக்ஸ்ட். ஓகே, சில் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பேன். இன்ஜெக்ஷன் கொடுத்தோன்னே இந்த இடம் மரத்து போயிடும். மரத்து போனதுக்கப்புறம் வில் ரிமூவ் இட். ஜஸ்ட் ரிலாக்ஸ். உங்களுக்கு சொல்லிட்டு தான் பண்ணுவேன். இன்ஜெக்ஷன் போடுறப்போ நான் சொல்லுவேன். ஓகேவா? Okay, the first prick. ரொம்ப பெயினாக இருக்கா? Able to bear? Yes, sir. Okay, now it will be little bit painful. Pain இருக்கா? Lighter, sir. Okay. ஒரு 2 டேஸ்க்கு இன்னைக்கு நாளைக்கு மட்டும் ஃபேஸ் வாஷ் வேண்டாம்ப்பா. இந்த பிளாஸ்டர் மேலே பண்ணலாம், பட் ஹேர் பக்கத்தில் இருக்கனால இட் வில் கோ இன்சைட். சரியா? யூர் ஓகே? மண்டே வாங்க, ஒரு ட்ரெஸ்ஸிங் மட்டும் பார்த்துடலாம். சரியா? பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். டேப்லெட்ஸ் மட்டும் உங்களுக்கு எழுதி தரேன். இப்போ சும்மா இருக்கு பாருங்க. இது எப்படி லேசரில் இருப்பீங்க? இது இந்த வால் தான் ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட் ப்ரொசீஜர் ஆஃப் த டே, Morpheus 8 மைக்ரோநீட்லிங், அதாவது RF மைக்ரோநீட்லிங்.
ஸோ த பேஷண்ட் ஆல்ரெடி வந்து இந்த ப்ரொசீஜர் ஒரு 6 டைம்ஸ் எடுத்திருக்காங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இயர் ஆன் ஒன் ஒவ்வொரு தடவை வந்து டாப் அப் செஷனுக்காக வருவாங்க. ஸோ இது வந்து அவங்களோட செகண்ட் டாப் அப் செஷன். ஷீ ஹேட் அ வெரி நைஸ் ரிசல்ட்ஸ். நல்லாவே ஃபேஸ் நல்ல ஃபர்ம்னஸாக இருக்குது. பட் அரவுண்ட் தி ஐஸ் ஷீ ஹேஸ் சம் ஒரு ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வி ஹவ் அட்வைஸ்ட் ஹர் சர்ஜரி ஃபார் தட் இஸ் அப்பர் அண்ட் லோவர் பிளெஃப்ரோபிளாஸ்டி. பட் இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நவ் ஷீ இஸ் அண்டர்கோயிங் ஹர் டாப் அப் செஷன் ஃபார் Morpheus 8. ஓகே, போவோம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு. என்ன மேடம் ரெடியா? சரி, 2 நாளைக்கு ஒன்லி கிளியர் வாட்டர். ஓகே, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடணும். ஓகேவா? ரொம்ப பெயின் இருக்குன்னா மட்டும் ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் போட்டுக்கலாம். 2 டேஸில் இந்த ரெட்னஸ் எல்லாம் கம்மியாயிடும். ஓகே, ஸோ ஸோ இதுதான் இந்த ஒரு டே ஃபுல் ஆஃப் சிற்பி ஏஸ்தெட்டிக்ஸ் என் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 6:40 ஆச்சு. காலைல ஒரு 8:30க்கு ஆரம்பித்தோம். குவைட் அ பிஸி டே. பட் இன்னும் மேஜர் சர்ஜரிஸ் இருந்தால் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது எல்லாம் இவ்வளோ தூரம் நல்லா நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக டீம் சப்போர்ட் இல்லாமல் இட் இஸ் நாட் பாசிபிள். வாங்க எங்கள் டீமையும் சேர்த்து பார்த்துருவோம். ஸோ திஸ் இஸ் ஸ்டாஃப் நர்ஸ் பின்சி. ஸோ அப்புறம் தம்பி இங்கே வா, நீ வாம்மா, எங்களோட தளபதி வா வா வா. ஸோ எங்களோட மேனேஜர் சக்தி பாலன், ஆளினால் அழகுராஜா இவர் தான். சிற்பியில் இவர் இல்லைன்னா இன்னும் நடக்காது. என்ன? ஸோ ஃபார்மசிஸ்ட் இங்கே வந்துட்டிங்களா? அஜித் வாங்க. ஸோ இவர் வந்து மிஸ்டர் அஜித், நியூலி பாஸ்ட் அவுட், புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபார்மசிஸ்ட்டு. நல்லா இந்துவான பாய். திஸ் இஸ் மிஸ் எழிலரசி. ஸோ ஷீ இஸ் த பேஷண்ட் கேர் கோஆர்டினேட்டர் ஹியர் அட் சிற்பி ஏஸ்தெட்டிக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஸ்டாஃப் நர்ஸ் மிஸ் நந்தினி, மிஸ் அபிதா நியூலி ஜாயின்ட் அவங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி டே இன் லைஃப் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜன். ஸோ அரௌண்ட் 5 ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிஸி டே தான். கன்சல்டேஷன்ஸ் இருந்துச்சு, பட் பேஷண்ட் ப்ரைவசிக்காக நாங்கள் வீடியோஸ் அதில் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னுமே காஸ்மெட்டிக் சர்ஜரி ரிலேட்டட் கண்டென்ட் வந்து நாங்கள் இதில் இன்க்ரீஸ்டாக போட தான் போகிறோம். ஸோ இஃப் அட் ஆல் காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றி எதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது கன்சல்டேஷன்ஸ் வரணுன்னா டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். We will see in a consultation. So yes, பார்ப்போம். Thank you for watching the video. Bye bye.